பல பேர் அரசியலுக்கு இன்றைக்கு வர்றதே பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் வர்றாங்க. இன்னைக்கு 1000 கோடி சம்பாதிச்சவங்க கூட மிக எளிதாக எந்த சேதாரம் இல்லாமல் 1000 கோடி ஊழலில் பொதுப்பணத்தில் களவாடியவர்கள், ஊழல் செய்தவர்கள் மிக எளிதாக தப்பிக்க முடியும். 500 ரூபாய் வாங்கக்கூடியவர்கள், 1000 ரூபாய் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் 500 கோடி 1000 கோடி ஊழலில் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் கைது செய்யப்பட்ட, தண்டிக்கப்பட்ட நிகழ்வுகள் உண்டா? நிர்வாகத்தில் இருந்திருக்கு, மோசமான நிகழ்வுகளை பார்த்திருக்கேன், போராடி இருக்கேன், வெளியே அனுப்பப்பட்டிருக்கேன், அவமானங்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ சிக்கல்களை இந்த ஊழலுக்கு எதிராக நிர்வாகத்திலே நான் போராடி இருக்கிறேன். நிச்சயம் சொல்றேன், அரசியல் தளம் இந்த அரசியல்வாதிகளுக்கு மிக எளிதாக கோடிகளில் புரளக்கூடிய ஒரு வியாபாரமாக போய்விட்டது. அப்ப காலங்காலமா ஊழல் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். நிச்சயமா இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன், மக்கள்கிட்ட இருந்து விழிப்புணர்வு வரணும். அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம். ஆனா மக்களே ஊழலை விரும்பக்கூடியவர்களாக இன்றைக்கு அவர்களே என்ன இருக்காங்கன்னா, ஊழலை விரும்ப கூட தவறு இல்லைங்கிற மனநிலையில மாறி போய் இது மிக மோசமான ஒன்று. அது எவ்வளவு தீவிரமான குற்றம், அது நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு தடுக்குது, வளர்ச்சியை எப்படி தடுக்குது, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இல்லாமலாக்குது, இயற்கை வளங்களை சூறையாடி நாட்டை சுடுகாடாக்குகிறது. இது தவறானது, இது குற்றம், நாட்டினுடைய முன்னேற்றத்தை பெரிய அளவிற்கு பாதிக்குங்கிற அந்த எண்ணத்தை, அந்த விழிப்புணர்வை நாம் உருவாக்குவோம். நாட்டினுடைய பிரதமரே நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறேன், ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுகிறேன். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இப்படி பேசுவதில்லை. ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். இன்றைய கட்சிகள், அது பழைய கட்சியாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்த கட்சிகளாக இருந்தாலும், ஊழலினுடைய ஒரு நுனியை கூட அவர்கள் தொட முடியாது. நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது சாத்தியம். மாற்றம் பொதுமக்கள்கிட்ட வரணும், இளைஞர்கள் மத்தியிலேருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஊழலை ஒழிக்கிறது, இப்போ இந்த மாறி போய் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஊழல் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஊழலை ஒழிப்பது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போ மாற்றம் அப்படின்னு பேசுகிறாங்க, இளைஞர்கள் மாற்றம் வேண்டும், நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஊடகத்தில் சொன்னதாலாம் சொல்கிறீங்க. இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அதை பற்றி பேசுகிறாங்க, மாற்றம் வேண்டும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நான் இன்றைய சூழலில் நான் சொல்கிறேன், இந்த ஊழலை நிர்வாகத்தில் ஒழிக்கிறது, நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. இந்த அரசியல் கட்சிகள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த ஊழலுக்கு எதிராக 30 ஆண்டு காலம் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியவங்கிற முறையில் நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட எல்லாம் விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்று செயல்பட்டவன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். இவர்களால் இன்றைய கட்சிகள், அது பழைய கட்சியாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்த கட்சிகளாக இருந்தாலும், ஊழலினுடைய ஒரு நுனியை கூட அவர்கள் தொட முடியாது என்பது தான். அப்போ என்ன சார் பண்ண முடியும்? ஏன்னா இவங்கள்ட்ட அந்த எண்ணம் இல்லை. ஊழலை ஒழிக்கணுங்கிற எண்ணம் எந்த அரசியல் கட்சிகிட்ட இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஒரு சில கட்சிகள், பொது உடைமை இயக்கங்கள் ஒரு சில கட்சிகள்கிட்ட இருக்கலாம், சில தலைவர்கள்ட்ட இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த இருக்கிற கட்சிகளோ வரக்கூடிய கட்சிகளோ ஒரு வசனம்தான் பேசுகிறாங்களே ஒழிய ஊழலை ஒழிப்பதற்கான எண்ணம் இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறது? ஊழலை ஒழிப்பதற்கான திட்டங்கள் இல்லை, ஊழலை ஒழிப்பதற்கான உத்திகள் இல்லை. நாம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இவர்களையெல்லாம் இந்த நேர்மைக்கான அந்த பக்குவம், அந்த பயிற்சி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க இன்னும் சொல்ல போனால் பல பேர் அரசியலுக்கு இன்றைக்கு வர்றதே இங்கே பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் வர்றாங்க. 100 கோடி 500 கோடி 1000 கோடி இன்றைக்கி ஒருத்தன் சேர்த்துக்கிட்டால் கூட அரசியல் ஆளுமைகள், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, பழைய ஆட்கள் புதிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 1000 கோடி சம்பாதிச்சவங்க கூட இன்றைக்கி மிக எளிதாக எந்த சேதாரம் இல்லாமல் 1000 கோடி ஊழலில் பொதுப்பணத்தில் களவாடியவர்கள், ஊழல் செய்தவர்கள் மிக எளிதாக தப்பிக்க முடியும்.
எந்த சேதாரமும் குற்றம் செய்துவிட்டு ஊழல் செய்துவிட்டு மிக எளிதாக தப்பிக்க முடியும். யார் தண்டிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. அப்ப பணம் சேர்ப்பதே ஊழல் செய்வதே குற்றம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் தானா? ஆமா, நீங்க இப்ப இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டைரக்டரேட். இன்னைக்கு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் கைது, 500 ரூபாய் வாங்கினார், 1000 ரூபாய் வாங்கினார். வட்டாட்சியர் 50,000 வாங்கினார், 10,000 வாங்கினார். சர்வேயர் 2,000 வாங்கினார், கைது. அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலர் கைது. அதே மாதிரி மருத்துவமனையில் வேலை பார்த்த ஒரு ஊழியர் கைது. இந்த மாதிரியெல்லாம் செய்து வருது. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின அரசு ஊழியர்கள் ஆங்காங்கு 1-2 பேர் கைது செய்யப்படுகின்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். 500 ரூபாய் வாங்கக்கூடியவர்கள், 1000 ரூபாய் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய, ஊழலில் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் கைது செய்யப்பட்ட எங்காவது நிகழ்வுகள் உண்டா? தண்டிக்கப்பட்ட நிகழ்வுகள் உண்டா? அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு இவர்களை பார்த்துத்தான் புதிதாகவே, இன்னும் சொல்கிறேன், புதிதாக யார் உருவானாலும் கூட அதிலே அந்த அரசியல் ஆர்வத்தோடு வரக்கூடியவர்களுடைய அந்த ஆர்வத்திற்கு அதில் கணிசமானவர்கள், ஒரு 10-20% பேரை தவிர மீதி கணிசமானவர்கள் அரசியல் தளம் என்பது மிக எளிதாக கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய, ஊழல் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் வருகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதுக்காகத்தான் சொல்கிறேன் இந்த மாற்றம் வேண்டும்னு. அதனால் இன்றைக்கு மாற்றம்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடியவர்கள் எல்லாமே நான் சொல்கிறேன், அவர்களுடைய ஊழலினுடைய ஒரு நுனியை கூட அவர்களால் தொட முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. நான் உள்ள நிர்வாகத்தில் இருந்திருக்கேன், மோசமான நிகழ்வுகளை பார்த்துருக்கேன், போராடி இருக்கிறேன், வெளியே அனுப்பப்பட்டிருக்கேன், அவமானங்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ சிக்கல்களை இந்த ஊழலுக்கு எதிராக நிர்வாகத்திலே நான் போராடி இருக்கிறேன். நிச்சயம் சொல்கிறேன், அரசியல் தளம் இந்த அரசியல்வாதிகளுக்கு மிக எளிதாக கோடிகளில் புரளக்கூடிய ஒரு வியாபாரமாக போய்விட்டது. இதற்கான மாற்றாக மக்களிடம், வெகு மக்களிடம், குடிமக்களிடம், இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வு வெடித்து வந்தால்தான் முடியும். அந்த விழிப்புணர்வை எந்த இயக்கம் இருக்கிறதோ அதுதான் மாற்றத்திற்கான இயக்கமாக இருக்குது. தேர்தல் களத்தை சந்திப்பது, அதான் அடுத்து சம்பாதிக்கிறதுங்கிற அந்த இலக்காகத்தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாற்றம்னு பேசக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கு இந்த ஊழலுக்கு, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழலுக்கு, அதைத்தான் இளைஞர்கள் இன்றைக்கி கோவப்படுறாங்க. இளைஞர்கள்ட்ட கோபம் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட கோபம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதனால் மாற்று என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் எந்த எண்ணமும் இல்லை, திட்டமும் இல்லை, பயிற்சியும் இல்லை, பக்குவப்படுத்த வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் இல்லை. வெறுமனே அது ஒரு வார்த்தைக்காக, சொற்றொடராக, வசனமாக பேசிவிட்டு போவது வருத்தமாக இருக்கிறது. அவர்களிடத்திலே கேட்பது, நீங்கள் மாற்றத்திற்கான, குறிப்பாக ஊழல் ஒழிப்புக்கான உங்களுடைய செயல் திட்டம் என்னவென்று நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ காலங்காலமாக ஊழல் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும். நிச்சயமாக இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும். அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம். ஆனால் மக்களே ஊழலை விரும்பக்கூடியவர்களாக இன்றைக்கு அவர்களே என்ன இருக்காங்கன்னா, ஊழலை விரும்ப கூட தவறு இல்லைங்கிற மனநிலையில் மாறி போய், இது மிக மோசமான ஒன்று, மிக மோசமான ஒன்று. இன்றைக்கு பிரெஞ்சு புரட்சி, 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் நடந்த பிரெஞ்சு புரட்சி, அங்கே மன்னர்கள், மரபு வழியாக பரம்பரையாக ஆண்ட மன்னர்களினுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து வெகு மக்களுக்கு கோபம் எழுந்தது, புரட்சியாக மாறியது. இங்கே அந்த கோபம் இல்லை, இங்கே அந்த கோபம் இல்லை. ஊழலுக்கு எதிராக தமிழக மக்கள் பழகிவிட்டார்களா, பழக்கப்பட்டு அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. அது எவ்வளவு தீவிரமான குற்றம், அது நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு தடுக்குது, வளர்ச்சியை எப்படி தடுக்குது, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இல்லாமலாக்குது, இயற்கை வளங்களை சூறையாடி நாட்டை சுடுகாடாக்குகிறது. இப்படியெல்லாம் அவர்களால் உணர தெரியல. ஒரு சினிமா பார்க்க போறோம்னா கவுண்டர்ல போய் வாங்கினா 200 ரூபாய் டிக்கெட்னா பிளாக்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடியது. ஒரு கையெழுத்து வாங்க தாலுகா ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயத்திலும் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அதனால் ஊழலை இந்த சமூகத்தில், இந்த தமிழ் மண்ணில் ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது அவர்களிடத்தில் விழிப்புணர்வை உருவாக்கினால் சாத்தியம். அந்த தலைமுறைக்கு தான் சாத்தியமா சார்? இல்லை இந்த தலைமுறையிலே அது முடியும்? இன்றைக்கு ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் உலகமாக இருக்குது. உண்மையிலேயே திட்டமிட்டு வலிமையாக இளைஞர்களை மையப்படுத்தி இந்த விழிப்புணர்வு பரப்புரையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சில உத்திகளை, திட்டங்களோடு சில உத்திகளை வச்சா வெகு சில ஆண்டுகளிலேயே விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொள்ள முடியும், விழிப்புணர்வை உருவாக்க முடியும்.
அப்ப ஊழலுக்கு பழக்கப்பட்டவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வார்களா, மாற்றிக் கொள்வார்களா? ஏன்னா புதிதாக இப்ப ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா புது ஜெனரேஷன் இருந்து அந்த விஷயத்தை வளர்க்க முடியும், ஊழல் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா பழக்கப்பட்டவர்களை எப்படி மாற்றுவது? இல்லை நீங்கள் இப்போ இந்த நீங்கள் இதற்கான விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் குறைவு. இன்றைக்கு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கொடூரமானது. அது கடுமையான சட்டங்களால் அது ஒடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் பெரு அளவிற்கு அது மட்டுப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் குழந்தை தொழிலாளர் பழைய நிலை இல்லை. இன்றைக்கு பழைய இதில் ஒரு டீ கடையில் பார்த்திங்கன்னா டீயை கட்டப்பன ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வருவான். இன்றைக்கி அது முடியாது. இப்படி பல நிலைகளிலே இந்த சமூக குற்றங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வெகுவாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அத்தகைய விழிப்புணர்வு ஊழல் எதிர்ப்பு தளத்தில் உருவாக்கப்படவில்லை. திட்டமிட்டே இந்த ஸ்டேட்டஸ்கோவை அனுமதிக்கிறார்கள். இந்த ஸ்டேட்டஸ்கோ எல்லாருக்குமே ஒரு வகையில் கம்ஃபர்டபுளாக வசதியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் இது இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஊழல் செஞ்சுக்கலாம், நம்மளும் சம்பாரிச்சுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள்கிட்ட இருக்கிறத போல மக்களிடத்திலே கூட ஒரு சிலர் இடத்துல அப்படி இருக்காங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது தவறானது, இது குற்றம், இது நாட்டினுடைய முன்னேற்றத்தை பெரிய அளவிற்கு பாதிக்குங்கிற அந்த எண்ணத்தை, அந்த விழிப்புணர்வை நாம் உருவாக்குவோமேனால் நாம் நிச்சயமாக ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். இன்னும் எத்தனை வருஷம் சார் ஆகும்? அதுக்கு நம்ம சொல்ல முடியாது, இப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாது. 3 வருஷத்தில், 4 வருஷத்தில், 5 வருஷத்துலங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமரே அல்லது ஆளுங்கட்சி, அது இப்போ டெல்லியில் இருந்தாலும் சரி, அங்கே வேறு இடங்களில் இருந்தாலும் கூட, அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும், ஊழல் ஒழிப்பை பற்றி பேச வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்மை அதை போக்குவதற்கான நடவடிக்கை எடுத்து அது பற்றி பேச வேண்டும். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இப்படி பேசுவதில்லை. விவசாயிகள், நெசவாளிகள், ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பற்றி பேச வேண்டும். அதை டெல்லியிலே தமிழ்நாட்டில் அதை விட்டு ஜாதியையும் மதத்தையும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஏஐ தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய கணினி யுகத்தில் இன்றுமே நம்முடைய மக்களை இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய இந்த பாதகமான அரசியலை, ஒரு பாசிச அரசியலை செய்யக்கூடாது. அதை போல இன்னமும் நம்முடைய ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்த அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அவர்கள் எதிர்காலத்தில் இப்படி செயல்படாதவாறு தமிழக இளைஞர்கள் விழிப்புணர்வு வர வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த தளத்தில் நாம் இயங்கலாம் என்று தான் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் வெகு காலம் ஆகும். அது எத்தனை ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது. அது நாம் செயல்படக்கூடிய விதத்தில் இருக்கிறது. நாம் உழைத்தால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.